வணக்கம். சினி மினிமினி நடிகர் ரகுவரனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ரகுவரன் வந்து கதாநாயகனாக என் வழி தனி வழி அப்படின்ற பேரில் ஒரு படத்தில் நடித்தார். அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தது நிஷாந்தி, பானுப்பிரியாவினுடைய தங்கச்சி. அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது வந்து வி அழகப்பன். அந்த திரைப்படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் நான். அந்த திரைப்படத்தில் ரகுவரன் வந்து நிறையா பண்ணியிருந்தார். நல்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து வாதாடுவேன், நேர்மையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் வாதாடுவேன், யார் யார் உண்மை பேசிக்கிட்டு இருக்காங்களோ, தவறான வழியெல்லாம் போகாமல் இருக்காங்களோ, அப்படிப்பட்ட ஆளுங்க மட்டும் என்கிட்ட வரட்டும், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் தான் நான் வாதாடுவேன், தப்பு தண்டா பண்ணிட்டு வரவன் முள்ளமாரி பசங்களுக்கு நான் வாதாட மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு கொள்கையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் ரகுவரன் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம். அதனால் அவருக்கு கேஸே வராது. அவருக்கு அக்கா கதாபாத்திரத்தில் நடித்தது கீதா, பாலச்சந்தர் சார் படத்துலலாம் நடிப்பாங்களே கீதா, அவங்க தான். அதனால் பல நேரங்களில் தம்பிக்கு செலவுக்கு காசு கூட அக்கா கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். தம்பி மேலே அளவற்ற பாசம் அக்காவுக்கு. மன கவலையிலேயே அப்படியே பல நேரங்களில் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் வந்து உளறிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய கதாபாத்திரம் ரகுவரன் கதாபாத்திரம். ஒரு சீன் வந்து நார்த் உஸ்மான் சாலையில் சாரி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு வீட்டினுடைய மாடியில் ஒரு இரவு நேரத்தில் நைட் எஃபெக்ட் சீன் அது எடுத்தாங்க. ரகுவரன் கீதா சம்மந்தப்பட்ட காட்சி, அதாவது அக்கா தம்பி சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி சீனு. அந்த இப்போ இரவு நேரத்தில் இப்படி தம்பி இப்படி இருக்கானே அப்படின்ற கவலை அக்காவுக்கு. அதில் வந்து 2 பேருக்கு இடையில் ஒரு வார்த்தை மோதல் அப்படின்ற மாதிரி வந்த உடனே ரகுவரனை கீதா அடிக்கணும். இது சீன். அப்போ அந்த காட்சி படமாக்கிட்டு இருக்காங்க. ரகுவரனை கீதா அடிக்கிறாங்க. கேமராமேன் பாபு. இதுக்கு இடையில் என்னென்னா, ரகுவரன் மேலே அழகப்பன் சாருக்கு ஒரு சில வழக்கமாக கேல்ஷீட் இந்த பிரச்சனைகள் இருக்கும்ல, அப்படி வந்ததில் ஏற்கனவே ரகுவரன் மேலே கொஞ்சம் கடுப்பில் இருக்கார் அழகப்பன் சார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது எனக்கு தெரியும். இப்போ இந்த காட்சி படமாக்குறாங்க. கீதா அடிக்கிறாங்க ரகுவரனை ஓங்கி. ரகுவரன் உதவாங்கணும், பலாருன்னு கன்னத்தில் இருக்கணும். ஒரு டேக் போச்சு. அழகப்பன் சார் வந்து இல்லைம்மா செகண்ட் டேக், 1 மோர் டேக் அப்படின்னு. அதுக்கடுத்து 1 மோர் டேக், இன்னொரு இடம் அடித்தாங்க. 1 மோர் டேக், திருப்பி 1 மோர் டேக்னு ஒரு 3-4 டேக் போய்கிட்டுருக்கு. அழகப்பன் சார் சொல்கிறார், டைரக்டர் அழகப்பன், கீதா என்னம்மா இது, என்ன அடிக்கிற நீ அதாவது கேரக்டர்மா, கதைப்படி நீ வந்து ஓங்கி அவனை அடிக்கணும், அரையணும், அந்த அரைகிற சவுண்டே வெளியே கேட்கணுமா, அடிமா அப்படின்ற மாதிரி சொல்லி. அடிக்கிற சவுண்டு கேட்கல, நல்லா கேட்கணும், ஓங்கி அரை அப்படி இப்படியே ஒரு சீன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உண்மையாகவே கீதா வந்து ரகுவரனை ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. ஒரு 3-4 டேக் போச்சு. ஓங்கி பலார்னு ஒரு இருக்குனாங்க ரகுவரன் கன்னத்தில். 2-3 டேக் போச்சு. 4வது டேக் மாதிரி ஓகே ஆச்சு. ஓகே ஆகி அந்த காட்சியை படமாக்கியாச்சு. அந்த படமாக்கின பிறகு கீதா வந்து ஆக்சுவலாக போய் உட்காந்து அழுதாங்க. உண்மையாகவே ரகுவரன் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. பிறகு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே அதோட அன்றைக்கி பேக்கப் அப்படி வச்சுங்களேன். ரகுவரன் நாங்கள் 2 பேரும் ரகுவரன் காரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோட்டல் கன்பத், நுங்கம்பாக்கம் ஹை ரோட், அங்கே தான் ரகுவரனுடைய ஆஃபீஸு. நாங்கள் வந்துவிட்டோம். ரகுவரன் சொன்னாப்புல, சுரா சார் ஒரு விஷயம், இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த மேட்டரை நீங்கள் வாட்ச் பண்ணிங்களான்னு. இது கீதா உங்களை அடிக்கிற சீன் தானேன்னு. ஆமாம், அடிக்கிற சீன் தான். அதில் என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க? என்ன அது கிட்டத்தட்ட அந்த டேக் வந்து ஒரு 3-4 டேக் போய் கீதா அடிக்கிறத வந்து 4வது டேக்கு தான் ஓகே ஆச்சு. அழகப்பன் சார் திருப்பி உங்களை அடிக்க சொல்லியிருந்தார். இல்லை மனசுக்குள்ளே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேல்ஷீட் பிரச்சனையில் வந்து நான் கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கீத்தி ஏதோ பண்ணல. அதில் வந்து என்கிட்ட பேசும்போது அவர் வந்து ரகுவரன் அவன் சொன்ன மாதிரி இவர் அழகப்பன் சாரை, அவன் அழகப்பன் இருக்கான்ல, அவன் மனசுக்குள்ளே ஒரு என் மேலே ஒரு கோபம் இருக்குது, ஒரு வெறி, வெஞ்சன்ஸு, அந்த காட்டம் இருக்கலாம் மனசுக்குள்ளே. அவன் நேரடியாக என்கிட்ட காமிக்க முடியல அவனால். அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த சீனை வந்து கீதாவை என்னை அடிக்க வச்சு அவன் கோபத்தை என்கிட்ட காமிக்கிறான். 4 டேக்கு அவள் வந்து அடிக்க வர்றது அடித்தா சவுண்டு கேட்க மாட்டேங்குதுன்றான். அதே நேரத்தில் இன்னொன்று வாட்ச் பண்ணுங்கள். அந்த சீன் முடிஞ்ச பிறகு கீதா உட்காந்து அழுதா பார்த்தீங்களா, அதை நான் வாட்ச் பண்ணேன். ஐ ஹவ் வாட்ச்ட். அவள் கீதா அழுதுகிட்டு இருந்தால் நான் அந்த பக்கம் இது பண்ணிட்டு நம்ம விட்டு கிளம்பி வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த டைரக்டர் அழகப்பனும் கேமராமேன் பாபு இவங்க 2 பேரும் போய்கிட்டு அவளை அப்படியே தோளத்தை விட்டுக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க 2 பேருமே. என்ன சொல்கிறாங்க, ரகுவரன் அவருடைய பாஷையில் சொன்னார், 2 பேருமே ஜொல்லு விட்டுட்டு, கீதா மேலே ஜொல்லு விட்டுட்டு பக்கத்தில் போய், இதெல்லாம் சினிமா தானேம்மா, இதுக்கு போய் அழுதா இப்படி, இது என்னதான் இருந்தாலும் சீன் தானே, ஃபில்ம் தானே, படம் தானேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லி ஜொல்லு விட்டுக்கிட்டு போய் ஆறுதல் சொல்கிறாங்க. அவன் மேலே கை வச்சுக்கிட்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை பொறுத்தளவில் கீதா வந்து என்னுடைய அக்கா, நான் கீதாவுக்கு தம்பி. இந்த படம் முடிகிறது வரை கீதா இஸ் மை சிஸ்டர், எனக்கு அக்கா, அவருடைய தம்பி நான், அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ரகுவரன் இல்லை, எத்தனையோ வருஷங்கள் கடந்து ஓடி போச்சு. அந்த திரைப்படத்தை இயக்கிய வி அழகப்பன் அவரும் இல்லை, அவரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனையோ வருஷங்கள் ஆகிடுச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் வழி தனி வழி
என்ற ரகுவரன் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடைபெற்ற இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்கள் கட்டாயம் ரசிப்பீர்கள் என்று நான் நினைப்பதால் இதை இங்கு நான் கூறுகிறேன்.